ஆரத்தியாகுதம்மா. விநாயகா துர்கா விநாயகா பீமச்சந்த விநாயகா தேகரி விநாயகா உத்தந்த விநாயகா வாசவாணி விநாயகா கர்ப்ப விநாயகா சித்தி விநாயகா லம்போதர விநாயகா கூடதந்த விநாயகா சால கடந்தன விநாயகா புஷ்பாந்த விநாயகா முண்ட விநாயகா விகடத்வித விநாயகா ராஜபுத்திர விநாயகா கணவ விநாயகா திசஜாதி கிழக்கில் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாசமோ கணபதி கபில கணபதி குண்டி கணபதி பக்தமுண்ட கணபதி மகோதர கணபதி கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹார கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி வெங்கடாய கணபதி கஜானன கணபதி மகோத்கர்ஷ கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையா உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை எழுதின்றார் கருமனையை எடுத்து கருணை பொங்கும் பிரியாய் வைக்கின்றார் கிட்டே கழிவும் சிலையில் கணபதியை கண்டார் திருநீரும் பூசி குடையும் வைத்து குல உருவாக்குகின்றார். ஓம் வக்ரதுண்ட விநாயகா ஏகதந்த விநாயகா திரிமுக விநாயகா பஞ்சாஸ்ய விநாயகா ஏகம்ப விநாயகா வரத விநாயகா மோதக விநாயகா அபயத விநாயகா சிம்மதுண்ட விநாயகா பூரியாட்ச விநாயகா க்ஷிப்ரபிரசாத விநாயகா சிந்தாமணி விநாயகா தந்தமத்த விநாயகா விசிந்திர விநாயகா புத்தண்ட உண்ட விநாயகா என் கொற்ற குறையோடு தெற்கு முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் ஞானே கணபதி கர்மகணபதி யோகே கணபதி சித்திவிக்ரம கணபதி சிந்தாமணி கணபதி புத்தீச கணபதி மகாகணபதி பூரானந்த கணபதி லக்ஷ்மீச கணபதி சகஜேச கணபதி ஏகதந்த கணபதி லம்போதர கணபதி சூப்ரபர்ம கணபதி க்ஷிப்ரபிரசாத கணபதி தெற்கு திசை நோக்கி எங்கும் விநாயகா உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் புரிவாய் கஜராஜ கருணாகரா. படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா என் மூசிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ அது கடவுளை தாங்குதை எங்கள் மனமும் பாவம் சுமந்ததுவோ. ஓம் ஸ்தூலவந்த விநாயகா வலிப்பிரிய விநாயகா சதுவந்த விநாயகா திமுக விநாயகா ஜேஷ்ட விநாயகா கஜ விநாயகா தாள விநாயகா நாகேஷ விநாயகா மணிகர்ணிகா விநாயகா ஆஷா விநாயகா சித்தி விநாயகா யட்ச விநாயகா கஜகர்ண விநாயகா சித்தகண்டா விநாயகா மங்கள விநாயகா மித்ர விநாயகா ஆடி சூர்மகில் மேற்கு முகம் நோக்கிய வந்த சூரிய சந்திர கோடி பிரகாசமோ விநாயகாய கணபதி விகட கணபதி ஆஷா மூல கணபதி சூம்பகே கணபதி பிரமோத கணபதி மோத கணபதி சுமுக கணபதி துர்முக கணபதி வாசவாணி கணபதி பரேச கணபதி நாவேச கணபதி தரணீதர கணபதி மங்களேச கணபதி மூஷிகதிபத கணபதி மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எவை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா. பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார் அதன் உலகத்தை காப்பவன் இங்கே முகடிதான் இருந்தான் என் தட்டு முடித்து கூட்டி கொண்டு தொழுதோம் கணபதியே இப்பிறவின் கடலில் ஆழம் அறிய கரை சேர்த்தருள்வாயே. Self-fiction magic.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுது நம்முடைய அன்னை பயிற்சி மையத்தினுடைய குரூப் 2 தேர்வு திட்டம் தற்பொழுது வெளியிட இருக்கின்றோம். இந்த தேர்வு திட்டம் அப்படிங்கிறது நம்முடைய ஒவ்வொரு வெற்றி சார் கேட்கல சார். சார் வீடியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு சார். சார் விட்டு விட்டு வருது. கேக்குதாப்பா? எஸ் சார், கேக்குது சார். ரைட், மகிழ்ச்சி. நம்முடைய இந்த தேர்வு திட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. ஒவ்வொரு தேர்விற்கும் நம்ம குரூப் 2 தேர்வு திட்டம் வெற்றிகரமாக இந்த நாளில் நம்ம இனிதே தொடங்கி வைக்கின்றோம். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. அந்த வகையில நம்ம இந்த தேர்வு திட்டம் அப்படிங்கிறது வரலாற்றிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். ஏன்னா இந்த தேர்வு திட்டம் குரூப் 2ல நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூட போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இந்த தேர்வு திட்டம் வெற்றிகரமாக நம்ம இப்பொழுது தொடங்கி வைக்கின்றோம். உங்கள் அனைவருடைய பார்வைக்கும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகவும் எல்லா வகையிலையும் குறுகிய காலத்தில் நாம் விரைவாக நிறைவு செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். அந்த வகையில் எல்லோருக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு தேர்வு திட்டமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இந்த தேர்வு திட்டத்தை நம்முடைய அன்னை பயிற்றுனர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றி வாகை சூட எல்லோரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய தருணத்தில் இப்பொழுது நாம இந்த தேர்வு திட்டத்தை நம்முடைய பயிலுநர்களில் ஒருவரான திவ்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த தேர்வு திட்டத்தை இனிதே தொடங்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி நிலையை அடைவதற்கு அவர்களுக்கான நல்வாய்ப்பை தருவார்கள் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது இந்த தேர்வு திட்டத்தினை நம்முடைய பயிற்றுனர்களில் ஒருவரான திவ்யா அவர்கள் இந்த வாய்ப்பினை இன்று தொடங்கி மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் இந்த தேர்வு திட்டத்தை தற்பொழுது அவர்களிடம் வழங்கி அவர்களின் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி தற்பொழுது காண்பிப்பார்கள். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வு திட்டமாக தற்பொழுது இருக்கின்றது. தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு தேர்வு திட்டமாகவும் எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றி வாகை தரக்கூடிய ஒரு தேர்வு திட்டமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். தற்பொழுது
இந்த தேர்வு திட்டத்தினை இப்பொழுது அவர்கள் திறந்து காண்பிப்பார்கள். உங்களுக்கு அதோட நம்ம இணையத்தின் வாயிலாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு பக்கமா அப்படியே அவங்களுக்கு பக்கத்துல போய் காண்போம். தள்ளி பின்னால சரி. மாலை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இந்த குரூப் 2 தேர்வு திட்டம் தற்பொழுது நம்ம வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கு இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இணையத்தின் வாயிலாகவும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்க பொழுது. ஏன்னா நம்ம குரூப் 2க்கு பிறகு அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம மிகுந்த கவனத்தோடும் பொறுப்போடும் நம்ம ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தி வருகிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு தேர்விலும் நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற அந்த இலக்கில நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த தேர்வு திட்டம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நாம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய அன்னை பயிலுனர்கள் குறிப்பாக தொடர்ந்து நம்ம ஒரு தீவிரமாக படித்து வந்துட்டு இருக்கிறோம். நம்ம குரூப் 4லயே ஒரு நல்ல நிலையை எட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல
நிச்சயமாக நம்ம இந்த குரூப் 2 எதிர்வரக்கூடிய குரூப் 2வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கண் முன்னால் இருக்கின்றது. அதை நாம எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். குறைந்த காலத்துல நம்ம நிறைவாக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் குறுகிய காலத்தில் நிறைவாக நாம பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல நாம இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நிச்சயமாக நாம பயிற்சி பெறணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை நம்ம யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. குறைவான காலத்துல நிறைவாக நம்ம பயிற்சி செய்யக்கூடிய வகையில நம்ம எல்லோரும் தயாராக வேண்டும் அப்படின்னு நான் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அன்னை அகாடமி எப்பொழுதுமே மாணவர்களுடைய நலனில் தான் அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில இப்பவும் நம்ம அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இப்போ உங்களோட இந்த தேர்வு திட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். எப்பொழுதுமே எல்லா வகையிலையும் நம்ம எப்பவுமே தோல்வி என்பதே நம்முடைய வரலாற்றில் வரக்கூடாது அப்படின்றதுதான் நம்முடைய இலக்கும் நோக்கமும். அப்படித்தான் ஒவ்வொன்றையும் நம்ம திட்டமிட்டு பயிற்றுவிக்கிறோம். அந்த வகையில தான் இந்த தேர்வு திட்டங்களும் உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த தேர்வு திட்டம் தான் இப்போ உங்க கையில இருக்கக்கூடியது. இது ஒரு 20 தேர்வுகளாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 20 தேர்வுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதோட மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது 20 தேர்வுகளாக பிரிக்கப்பட்டு அது ஒவ்வொரு தேர்விற்கும் 200 வினாக்கள் வீதம் நாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறோம். 200 வினாக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுல பாத்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஈச் டெஸ்ட்டுக்கும் நம்ம கொடுத்திருக்கிறோம். ஏன்னா நம்ம குறுகிய காலம் என்பதாலும் நிறைய வினாக்களை பயிற்சி செய்ய வேண்டும் என்பதாலும் நாம இந்த முறையை நம்ம கையாண்டிருக்கிறோம். அந்த வகையில தான் நமக்கு தெளிவாக உங்களுக்கான தலைப்புகள் வாரியாக பிரித்து கொடுத்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே குரூப் 4க்கு செம்மையாக தெளிவாக மிகுந்த நேர்த்தியோடு தயாராயிருக்கிறோம். கூடுதலா கொஞ்சம் கவனத்தை செலுத்தினாலே போதுமானது. நாம இந்த தேர்வு திட்டத்திற்கு நம்ம முழுமையாக நம்ம தயார்படுத்திடலாம். ஏன்னா நம்ம தொடக்க நிலையிலிருந்து இதை முழுமையாக படிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. ஆனா இந்த குறுகிய நாட்கள்ல நாம ஏற்கனவே படித்த விஷயங்களை மேம்படுத்தி இந்த தேர்விற்கு நம்ம தயாராவது அப்படிங்கிறது உண்மையாலுமே மிக சாத்தியக்கூறுகளில் ஒன்றானது. அதனால இதை நீங்க முழுமையாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேம்படுத்தினீங்க அப்படின்னா அதை மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக குரூப் 2வை பொறுத்த வரையில நிச்சயமாக நீங்க 2க்குமே அதாவது 2க்கும் 2Aவுக்கும் தகுதியான ஒரு பயிலுனரா ஒரு தேர்வரா நிச்சயமா இருப்பீங்க. அதற்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நிச்சயமா அதுக்கான நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதாவது என்ன சொல்றது அப்படின்னு சொன்ன அழகா ஒரு வரி இருக்கு அப்படின்னா, அதாவது எப்படின்னா இப்ப நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அதாவது ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா துகள்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அறிவியல்ல துகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பண்ணுவோம். ஒரு அணுவை பற்றி படிக்கும் பொழுது அணு என்பது ஒரு துகள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த துகள் அப்படிங்கறது என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவியல் பூர்வமாக நாம் நினைப்பது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க எழுப்புனீங்கன்னா நினைப்பது நடக்கும் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன அலைவரிசைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்மோட இந்த துகள் அப்படிங்கிறது அணு என்பது ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த துகள்கள் நீங்கள் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய துகள்கள் நீங்க பாசிட்டிவா நாங்க இந்த தேர்வுல வெற்றி பெறுவோம் அப்படின்னு நீங்க நினைச்ச சொல்றாங்கல்ல. நீங்க அடிக்கடி எல்லாரும் நம்ம பேசிக்கிறோம்ல பாசிட்டிவ் வைப் அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைப் அப்படின்றது என்ன அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கலாம். அதுக்கான ஒரு நல்ல விடை இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நம்மளை சுற்றி இருக்கிறது அறிவியல் பூர்வமான விடை. நான் சொல்வது வெறுமனே நம்பிக்கை ஊட்டுவதற்காகவோ அல்லது உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவோ அல்ல. நீங்க இது நல்ல ரொம்ப அழகான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேன். என்னன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய துகள்கள் நமக்கு எப்படி அது செதுக்குது அப்படின்னா நம்ம பாசிட்டிவா நேர்மறையாக நினைக்கின்ற பொழுது அந்த துகள்கள் எல்லாம் அலையலையாக மாறி
எங்க நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை நோக்கி போகும் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த துகள்கள் எல்லாம் நீங்க என்ன இலக்கை தீர்மானிக்கிறீர்களோ அதை நோக்கி இயங்குமா. இன்னும் சொல்ல போனா இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க எப்படி உங்களுடைய எண்ணத்தை வைத்துக் கொள்கிறீர்களோ அதை போல அந்த துகள்கள் செயல்படுமா. அது மாதிரி அதனுடைய இயக்கத்தை ஆரம்பிக்குமா. அப்போ அதன் மூலமாகத்தான் நமக்கு வெற்றியும் வசப்படும் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன அப்படின்னா அதனாலதான் சொல்றாங்க எண்ணங்கள் அடிப்படையானது அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் தன்னம்பிக்கையுடனே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் கூட சொன்னா நேர்மறையாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். அறிவியல் பூர்வமாக நாம் நினைக்கின்ற இலக்கு என்பது சாத்தியமாகுவதற்கும் நினைக்கின்ற இலக்கு வெற்றிகரமானதாக நடப்பதற்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதைத்தான் அறிவியல் பூர்வமாக சொல்கிறார்கள். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் எட்ட வேண்டும் இல்லையா. அந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுவீர்கள் என்கிற நம்பிக்கை நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்கிறது. எனக்கும் அது இருக்கிறது. நீங்க நிச்சயமா ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய பயணத்தை நீங்க தொடரலாம். அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நடக்குமா நடக்காதா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற பெரிய குழப்பத்தோடு இயங்கிட்டு இருப்பீங்க. எல்லாமே சாத்தியம்தான், எதுவுமே இங்க முடியாது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சூழலும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அதை நாம தொடர்ச்சியாக நாம் இயங்குவோம் என்றால், தொடர்ச்சியாக நாம் படிப்போம் என்றால், தொடர்ச்சியாக நாம் ஜெயிப்போம் என்றால் அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில எல்லா வகையிலும் பயிற்றுனர்களை நம்முடைய பயிற்றுனர்களை தயார் செய்வதற்கும் முழு வீச்சில் தயார் செய்வதற்கும் எல்லா வகையான யுக்திகளையும் நாம மேற்கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அதைத்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு எதிர்வரக்கூடிய தேர்வுகள்ல மிகப்பெரிய வெற்றி வாகையை நம்முடைய பயிற்றுனர்கள் சூடுவார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் இலக்கை தீர்மானித்து விட்டேன் தெளிவாக. நம்மோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவரும் வருகிற குரூப் 2 தேர்வில் முதல்நிலை தேர்வில் மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு முழு உணர்வோடு முழு நம்பிக்கையோடு நான் இதை தொடர்கிறேன். எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சின்ன தொடக்கமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். அந்த தொடக்கம், அந்த முதல் தொடக்கம் நம்முடைய முழுவதும் வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்த தொடக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்கலாம். இந்த தேர்வு திட்டம், அதிலும் குறிப்பாக இந்த தேர்வு திட்டம் உங்களை மேம்படுத்தவும் உங்களுடைய எதிர்கால வாழ்வை வளத்தை அரசு பணி என்கிற கனவை நினைவாக்கக்கூடிய அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால இதை எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுவீர்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே போல நேற்றைய அறிவிப்பையும் நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அறிவிப்பையும் நீங்க பார்த்திருப்பீங்க. பல்வேறு போட்டித் தேர்வுகள், பல்வேறு துறைகள் ரீதியாக பல்வேறு தேர்வுகளும் வேலை வாய்ப்புகளும் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால பாத்தீங்கன்னா குறிப்பாக 2026க்குள்ள 70,000 பணியிடங்கள் நிரப்புவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாம் நம்பிக்கையோட படிச்சுட்டு இருக்கிறீங்க. நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கனவோட படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால நிறைய வாய்ப்புகள் உருவாகிறது, கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நம்பிக்கையோட படிக்கலாம். அடுத்தடுத்து தேர்வுகள் வருவதற்கு தயாராக இருக்கிறது. அதனால நிச்சயமாக எல்லோருக்குமான வாய்ப்பாக நீங்க பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது முழுமையான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். அதனால நம்பிக்கையோடு உங்கள் லட்சிய பயணத்தை நீங்கள் தொடரலாம். இந்த தேர்வு திட்டத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம பல்வேறு களங்கள்ல பல்வேறு வகுப்புகள், பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளவையாக மாற்றி மிகப்பெரிய வெற்றி வாகையை நம்ம சூடுவோம், எல்லோரும் சூடுவோம் என்று சொல்லி இந்த தேர்வு திட்டத்தை இணைதே தொடங்கி வைத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எல்லோரும் இந்த நல்வாய்ப்பினை பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு அன்னையில் இணைந்த ஒவ்வொருவரும் நிச்சயமாக அரசு பணி பெறுவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் உறுத்தாக்குகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். நீங்கள் உங்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. உங்களுடைய லட்சிய பயணம், உங்களுடைய லட்சியம், நீங்கள் இந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அதாவது 100% அர்ப்பணிப்போடு
எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை தரும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பயணத்தை தொடரலாம். அனைவருக்கும் வாழ்த்துகள். மீண்டும் நல்ல ஒரு நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிர்வர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் சார்